என்னம்மா இது? நம்ம வீட்ல மட்டும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? ம். ஹாஸ்பிட்டல்ல இப்ப என்ன சிச்சுவேஷன் இருக்கு? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சீ. ஏய் ரேவதி, என்னடி பண்ற? கத்திய வச்சு என்ன பண்ண போற? என்ன கை கட் பண்ணிக்க போறியா? என்னதாண்டி ஆச்சு உனக்கு? ஏய் ரேவதி, ரேவதி, ரேவதி நில்லு ரேவதி. ரேவதி நான் சொல்றேன்ல. ரேவதி, ரேவதி, ஏய் கதவு திறடி ரேவதி. ரேவதி கதவு திற ரேவதி. ரேவதி ப்ளீஸ் கதவு திற ரேவதி. ரேவதி நான் சொல்றது கேளு. ஒழுங்கா கதவு திற. ரேவதி, ரேவதி ப்ளீஸ் ரேவதி கதவு திற. இப்போ நீ கதவு திறக்க போறியா இல்லையா ரேவதி? பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ரேவதி. இந்த நேரத்துல நீ வேற ஏதாவது பண்ணிக்கிட்டனா இத தாங்குற சக்தி யாருக்குமே கிடையாது. ப்ளீஸ் ரேவதி கதவு திற ரேவதி. சொல்றது கேளு ரேவதி கதவு திற. ரேவதி கதவு திறக்க போறியா இல்லையா? ரேவதி கார்த்திக், நல்ல டைம்ல வந்த. இந்த ரேவதி பண்ற வேலையை பாரு. ஏன் என்னாச்சு? கத்தி எடுத்துட்டு போய் மேல ரூம்க்குள்ள கதவை சாத்திக்கிட்டான். நீ வந்து பாரு. ஐயோ என்ன? ரேவதி, ரேவதி, ரேவதி கதவு தர ரேவதி. கதவை தர ரேவதி, ரேவதி கதவை தரடி. என்ன சொல்றல? கதவை தர. ஐயோ ப்ளீஸ் ரேவதி. ரேவதி ப்ளீஸ் கதவை பண்ணாத ரேவதி. கதவை தர ரேவதி. தயவு செய்து எதுவும் பண்றாத ரேவதி. ரேவதி ஹாஸ்பிடல் டென்ஷனா இருந்தா தயவு செய்து கதவு தர ரேவதி. ரேவதி கதவை தர. ரேவதி சொல்றத கேளு ரேவதி. ப்ளீஸ் கதவை தர ரேவதி. ரேவதி என்ன சொல்றாங்க? கதவு தரக்க போறியா? ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு உள்ள போய்ட்டா கார்த்திக். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பண்ணிக்க போறா. ரேவதி, ரேவதி கதவு தரன்றல. ரேவதி, ரேவதி கதவு திறடி. ரேவதி ஐயோ ரேவதி தயவு செய்து சொல்றத கேளு ரேவதி. புரிஞ்சுக்கோ ரேவதி. ப்ளீஸ் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு